அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம நேஷனல் பாண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நேஷனல் பாண்ட்ஸில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், நமக்கு எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நாங்கள் எந்த ப்ராடக்ட்டையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இல்லை, நான் ஃபைனான்ஷியல் அட்வைஸும் நாங்கள் தரதில்லை. நம்மள நிறைய பேர் இஏல ஒரு ஆர்டி போட ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே பேங்க்கில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாமல் ஆர்டி போடுற பிளானிங்கே நம்ம ட்ராப் பண்ணியிருப்போம். அதேமாரி நம்மள நிறைய பேர் ரொம்ப குறைவான சேலரி வாங்கிட்டு இருப்போம். அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணணும்னு நினச்சி அதை பண்ணுறதுக்கு ஊரில் போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க், ஆர்டிலாம் இருக்கிற மாதிரி இங்கே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் நம்ம அதை சேவிங்ஸ் பண்ண முடியாமல் இருப்போம். அப்படி சின்ன அமௌண்ட்லேருந்து ஆர்டி மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு யூஏயில் நேஷ்னல் பாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் மினிமம் 100 கிராம்ஸ்லேருந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். இதில் சேவிங்ஸ் பண்ணால் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. நம்ம இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம். இந்த நேஷ்னல் பாண்டில் மாதம் ஒரு 100 கிராம்ஸ் போட்டால் 2 வருஷம் முடிவில் நமக்கு 2400 கிராம்ஸ் ப்ளஸ் அதுக்கான ப்ராஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். இது ஊருக்கு போகிற கடைசி நேரத்தில் நமக்கு இந்த அமௌண்ட்டு நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான அமௌண்ட்டாக இருக்கும். நேஷனல் பாண்ட்ஸ் நிறுவனம் ஒரு துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனோட ஒரு துணை நிறுவனம். இந்த துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் துபாய் கவர்மெண்டோட ஒரு கம்பெனி. இது மார்ச் 2006 தொடங்கியிருக்காங்க. இந்த நேஷனல் பாண்டில் நாம் சேவிங்ஸ் தொடங்கணும்னா மினிமம் 100 கிராம்ஸுக்கு பாண்ட்ஸு பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு பாண்டோட ப்ரைஸ் 10 கிராம்ஸாக இருக்குது. இந்த நேஷனல் பாண்ட்ஸில் நாம் ஈஸியாக சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்போ வேணுனாலும் வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். இதில் சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு 35 மில்லியன் கிராம்ஸுக்கான ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. வருஷம் உங்களுக்கு 20 மில்லியன் கிராம்ஸுக்கான கேஷ் ப்ரைஸஸ் இருக்குது. 2 மில்லியன் கிராம்ஸுக்கான ப்ரைஸஸ் இருக்குது. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 16 லக்ஸுரி கார்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமான ட்ராவில் நம்ம பங்கேற்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் 100 கிராம்ஸுக்கான ஒரு பாண்ட்ஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா போதும். இந்த மினிமம் 100 கிராம்ஸ் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா நம்மளோட நேமும் இந்த ட்ராக்கு எலிஜிபிளாக இருக்கும். நம்மளோட நேம் இந்த ட்ராவில் நமக்கு ப்ரைஸஸ் கிடைச்சதுன்னா அது நம்மளுக்கு கிடைக்கும். நேஷ்னல் பாண்ட்ஸில் பல டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு பேசிக் டைப் மட்டும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேலன்ஸ் டைப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் சேவிங்ஸு சூட் ஆகும்னு பார்த்து அதில் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண உதவியாக இருக்கும். சேவிங்ஸ் பாண்ட்ஸ் இதுதான் இருக்கிறதுலையே சிம்பிள் பேசிக் ப்ராடக்ட். இதில் நாம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடுற மாதிரி எப்போ வேணும்னாலும் பாண்ட்ஸ் வாங்க முடியும். மினிமம் 100 கிராம்ஸுக்கு 10 பாண்ட்ஸ் வாங்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ஒரு 130 கிராம்ஸ் இருக்குது. அதுக்கு பாண்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சோம்னா அந்த அமௌண்ட்டுக்கு கூட நம்மளால் பாண்ட்ஸ் வாங்க முடியும். 130 கிராம்ஸ் கொடுத்தா நமக்கு 13 பாண்ட்ஸ் வாங்க முடியும். இந்த பாண்ட்ஸுக்கு மினிமம் ஹோல்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஹோல்டிங் பீரியட் முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த பாண்ட்ஸை ரிடீம் பண்ணி மணி வித்ட்ரா பண்ண முடியும். நார்மலாக பிரான்ச்சஸில் போய் கேஷ் கொடுத்து வாங்கின பாண்ட்ஸு, அப்புறம் மொபைல் ஆப்பில் இருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண பாண்ட்ஸ் எல்லாம் 30 டேஸு மினிமம் ஹோல்டிங் பீரியட்ஸாக இருக்குது. அதே நம்ம கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த பாண்ட்ஸுக்கெலாம் 60 நாள் ஹோல்டிங் பீரியட்ஸ் இருக்குது. எப்படி இந்த நேஷ்னல் பாண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம்? உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டு, கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா நேஷ்னல் பாண்ட் மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் நேஷ்னல் பாண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணி உங்களுடைய முதல் சேவிங்ஸை நேஷ்னல் பாண்ட்ஸில் தொடங்கலாம். அப்படி உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டு, கிரெடிட் கார்டு இல்லை, டெபிட் கார்டு இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற நேஷ்னல் பாண்ட்ஸ் பிரான்ச்சஸுக்கோ இல்லை அலையன்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ்க்கோ போய் நேஷ்னல் பாண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்களே நேஷ்னல் பாண்ட்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் 100 கிராம்ஸ் கொடுத்து உங்களுடைய சேவிங்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மெயினாக உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸாக அவங்க கேட்பாங்க. ஓகே, இதை எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
மொபைல் அப்ளிகேஷன்லையோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்க டைரெக்டாக ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். அதே பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்க பக்கத்தில் உள்ள நேஷனல் பாண்ட் பிரான்ச்சஸ் இல்லை அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்சஸில் போய் ரிடம்ஷன் ரெக்வஸ்ட்டு கொடுக்கலாம். அப்படி ரிடம்ஷன் ரெக்வஸ்ட்டு கொடுத்து 7 நாள் முதல் 15 நாளுக்குள்ளே நமக்கு வந்துட்டு ரிடம்ஷன் ஆகி அமௌண்ட் வந்து நமக்கு வந்து விட்ராவல் அமௌண்ட் வந்து கிடைக்கும். முக்கியமாக நம்ம ரிடம்ஷன் பண்ணும்போது நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ மற்றும் ரிடம்ஷன் ஃபீஸ்ன்னு இருக்குது. அது என்ன ஃபீஸு என்னன்னு பார்க்கலாம். 12 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பாண்ட்ஸை ரெடீம் பண்ணோம்னா நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயாக 5.5%, 0.5% வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயாக பிடிப்பாங்க. இது வந்து ஒன்று அதிகமான அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா 0.5% பிடிப்பாங்க. இல்லை மினிமம் அமௌண்ட்டுக்கான பாண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு மினிமம் 15 கிராம்ஸ் வந்து பிடிப்பாங்க. அதாவது ரிடம்ஷன் ஃபீ வந்து எல்லாத்துக்குமே வந்து 15 கிராம்ஸ் ரிடம்ஷன் ஃபீ. நீங்கள் 100 கிராம்ஸுக்கு வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை 1000 கிராம்ஸுக்கு வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை 10,000 கிராம்ஸுக்கு வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் ரிடம்ஷன் பண்ணாலும் ரிடம்ஷன் ஃபீ வந்து 15 கிராம்ஸ் தான். அதே வந்து நீங்கள் 12 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ரிடீம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து வேரி ஆகும். அது 0.5%லேருந்து மினிமம் வந்துட்டு 15 ஐடியாக இருக்கும். இதே நீங்கள் வந்து 12 மாதத்துக்கு அப்புறம் ரிடீம் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ உங்களுக்கு கிடையாது. ரிடம்ஷன் ஃபீ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 15 கிராம்ஸ் இருக்கும். 12 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா. இதே கார்டில் நீங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டுலையோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ரிடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கிடையாது. அந்த 2 வருஷத்துக்கு உள்ள நீங்கள் இதை ரிடீம் பண்ணீங்கன்னா மினிமம் வந்து 15 கிராம்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் 2% வரைக்கும் இருக்கும். அதே சேம் ரிடம்ஷன் ஃபீ வந்து உங்களுக்கு வந்து 15 கிராம்ஸ் தான். அதில் எந்த சேஞ்சஸுமே ஆகாது. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ தான் வந்துட்டு நீங்கள் வந்து எத்தனை மாதம் மினிமம் 12 மாதத்துலேருந்து 24 மாதம் 12 மாதம் வந்து நீங்கள் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாதத்துக்கு மினிமம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கிடையாது. இதே நீங்கள் வந்து கார்டு மூலமாகவோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா ரிடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கிடையாது. 2 வருஷத்துக்கு உள்ளே பண்ணீங்கன்னா 2%, மேக்ஸிமம் மினிமம் 15 கிராம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ இருக்கும். ஓகே, இதில் நமக்கு ப்ராஃபிட்ஸ் எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். நம்ம வந்து எத்தனை பாண்ட்ஸ் வச்சுருக்கோம், அது எவ்வளோ நாள் வச்சுருக்கோங்கிறது அவங்க வந்து கால்குலேஷனில் எடுத்துக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முதர்பா பூல் பெர்ஃபார்மன்ஸை வச்சுருந்தான் அவங்க வந்து அந்த நம்மக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிற அந்த காசை வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராஃபிட்டை தான் வந்துட்டு நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த 2 மெயின் கேட்டகரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பாண்ட்ஸை வந்து எவ்வளோ நாள் கேரி பண்ணியிருக்கோமோ அந்த வெயிட்டேஜை வச்சு தான் வந்து நமக்கு வந்து இதை வந்து நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வெயிட்டேஜ் கிடைக்குன்னு சொல்லி அவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஜனவரி 1ல் இருந்து மார்ச் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பாண்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 100% ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே வாங்கியிருந்தீங்கன்னா 80% ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதே நீங்கள் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே வாங்கியிருந்திருந்தீங்கன்னா அந்த பாண்ட்ஸுக்கு 60% ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இதே அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்குள்ள பாண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா 40% ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஹோல்டிங் பீரியட் வெயிட்டேஜ் என்னென்னா 90 டேஸுக்கு உள்ளே நீங்கள் ஒரு பாண்டை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாண்டுக்கான ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டேஜ் 40% தான். அதே பாண்டை நீங்கள் வந்து 90 நாள் முதல் 180 நாள் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டேஜ் 60%. அதே பாண்டை நீங்கள் வந்து 180 நாள் முதல் 360 நாள் வரைக்கும், அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டேஜ் வந்து 80%. 360 நாள் மேலே வச்சுருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நான் இந்த நேஷ்னல் பாண்ட்ஸை வச்சு ஒரு சீரியஸ் பண்ணலான் இருக்கேன். நேஷ்னல் பாண்ட்ஸுடைய ஒரு ப்ராடக்ட்ஸையும் நான் வந்து செப்பரேட்டாக என் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுத்து செப்பரேட் வீடியோஸு இனி ஃப்யூச்சரில் ஒரு செப்பரேட் வீடியோவாக போடலான் இருக்கேன். அதுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.